நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த நற்கருணைக்கு பக்தியாய் ஆராதனை எத்திசையும் புரிவோ. இதோ மகனே மகளே, நமது மத்தியிலே உயிரோடு எழுந்து வந்தவர் பெரியவர், நம்மை பாதுகாப்பவர், வழி நடத்துகின்றவர், கோட்டையாயிருப்பவர், அரணாயிருப்பவர், நம்மை பாதுகாக்க வழி நடத்த இதோ நமது மத்தியிலே உயிரோடு எழுந்து வந்திருக்கிறார். விண்ணகத்திலே கெருபுகளும் செராமீன்களும் ஆராதிக்கக்கூடிய வல்லமையான ஆண்டவர் இதோ இன்று நமது மத்தியிலே உயிரோடு. எல்லோரும் இணைந்து நமது மத்தியில் எழுந்து வந்த அந்த ஆண்டவரை உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஆராதிப்போம். ஆராதிப்போமா? கரங்களை தட்டி ஆராதிப்போமா? உடைந்து போன உள்ளத்தோடு ஆராதிப்போமா? வல்லமையானவரை இயேசுவை ஆராதிக்கிறோம். அப்பா, எங்களை வழி நடத்தியவரை ஆராதிக்கிறோம், எங்களை பாதுகாத்தவரை ஆராதிக்கிறோம், எங்களோடு என்றும் இருப்பேன் என்று சொன்னவரே உம்மை நாங்கள் ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம், ஆராதிக்கிறோம். வல்லமை 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 எங்கள் ஒவ்வொருவரையும் ஆளுமை செய்ய வேண்டும் என்று ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இயேசுவே, அனைவரும் கரங்களை தட்டி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நமது மத்தியிலே உயிரோடு எழுந்து வந்த ஆண்டவரை ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. கரங்களை தட்டி உற்சாகமாக மகனே மகளே, இதோ பெரியவர் 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 வல்லமையானவர் ஆராதனைக்குரியவர் நமது மத்தியிலே ஆராதிப்போம். ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. காலையிலும் மாலையிலும் ஆராதனை அப்பாவுக்கே. ஆராதனை ஆராதனை துதி ஆராதனை 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 துதி ஆராதனை ஆராதனை.
ஜீவ தண்ணீரை உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை. ஜீவ தண்ணீரை உமக்கு ஆராதனை, ஜீவபலியே உமக்கு ஆராதனை. மெசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. மெசியாவே உமக்கு ஆராதனை, மேகஸ்தம்பமே உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரை உமக்கு ஆராதனை. கண்மலையே உமக்கு ஆராதனை, காண்பவரை உமக்கு ஆராதனை. நல்லவரை உமக்கு ஆராதனை, வல்லவரை உமக்கு ஆராதனை. நல்லவரை உமக்கு ஆராதனை, வல்லவரை உமக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. தூயாவியே உமக்கு ஆராதனை, துணையாளரே உமக்கு ஆராதனை. மரியாளின் மைந்தனுக்கு ஆராதனை, நற்கருணை நாதனுக்கு ஆராதனை. மரியாளின் மைந்தனுக்கு ஆராதனை, நற்கருணை நாதனுக்கு ஆராதனை. ஆராதனை ஆராதனை, துதி ஆராதனை ஆராதனை. ஆராதனை இயேசுவே 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 இயேசுவே. ஆராதிக்கிறோம் 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 ஆராதிக்கிறோம். வல்லமையானவரே 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 இயேசுவே 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 இயேசுவே. அப்பா அப்பா ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இயேசுவே இயேசுவே இப்படி பிள்ளைகளை நிரப்பு நிரப்பு நிரப்பு. வல்லமையால் நிரப்பு வல்லமையால் நிரப்பு வல்லமையால் நிரப்பு வல்லமையால் நிரப்பு. அபிஷேக வல்லமையால் நிரப்பு அபிஷேக வல்லமையால் நிரப்பு. இரக்கத்தால் நிரப்பு ஹல்லேலூயா வல்லமையால் நிரப்பு. ஹல்லேலூயா 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 ஹல்லேலூயா. வல்லமையால் நிரப்பு. எங்கள் மத்தியிலே கடந்து வந்தவரே, எங்களுடைய கண்ணீரை துடைக்க, எங்களுடைய வாழ்க்கையிலே மாற்றத்தை கொடுக்க, எங்களை ஆசீர்வதிக்க எங்கள் மத்தியிலே கடந்து வந்தீரே அப்பா. எங்களோடு பேசுவதற்காக எங்கள் மத்தியிலே கடந்து வந்தீரே ஐயா. உம்முடைய பிள்ளைகள் ஆகிய நாங்கள் இதோ உம்மை தேடி வந்திருக்கிறோம்.
நற்கருணையின் வாயிலாக இயேசுவே நீர் உயிரோடு பிரசன்னமாகி எங்களை அன்பு செய்ய, எங்களை அரவணைக்க, எங்களுக்கு தோள் கொடுக்க எங்கள் மத்தியிலே உயிரோடு இருக்கிறீரே. நன்றியோடு உம்மை ஆராதிக்கிறோம். இயேசுவில் பிரியமானவர்களே, ஆண்டவர் ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு அவர்களை ஆசீர்வதித்து வழி நடத்துகிறார், பாதுகாக்கிறார், மனிதனுடைய வாழ்க்கையிலே எவ்வாறு இருக்கிறார் என்பதை இந்த நாளிலே நாம் பார்க்க இருக்கிறோம். 3 நிலைகளிலே இறைவனுடைய ஆசீரானது உலக மக்கள் மீது கடந்து வருகிறது. மக்கள் அந்த ஆசீரை பெற்றவர்களாக, அவருடைய வல்லமையை பெற்றவர்களாக இருக்கிறார்கள் என்பதை தான் இன்று நாம் பார்க்க இருக்கிறோம். முதலாவதாக நாம் பார்க்கும் பொழுது, எனக்கு விடுதலை தருபவர் கடவுள். ஆமேன், ஆமேன். ஆண்டவர் சொல்லுகிறார், மகனே மகளே, உங்களுக்கு விடுதலையை தருவது நான். இந்த வார்த்தையை யார் சொன்னது என்று பார்க்கின்ற பொழுது மோசே சொல்லுகிறார், ஆண்டவர் எனக்கு விடுதலையை தருபவர். ஏன் அவ்வாறு சொன்னார், எதற்காக அவ்வாறு சொன்னார் என்று பார்க்கின்ற பொழுது அவர் அனுபவித்தார், அவர் உணர்ந்தார். ஆண்டவர் இதோ என்னுடைய வாழ்க்கையிலே விடுதலையை தந்தார் என்பதை அவர் உணர்ந்து கொண்டார், அனுபவித்தார். அதன் காரணமாக தான் விடுதலையை தருபவர் ஆண்டவர் என்ற அந்த பாடலை மோசேயால் பாட முடிந்தது. நமக்கு தெரியும், மோசே இஸ்ராயேல் மக்களை விடுவிப்பதற்காக எகிப்துக்கு செல்லுகிறார். எகிப்திலே அடிமைப்பட்டு கிடந்த வர்க்கம், கடவுளுடைய பிள்ளைகள் அடிமைப்பட்டு கிடந்தார்கள். எந்த நிலையிலும் அவர்களுக்கு வாழ்க்கை இல்லை. அனைத்து நிலைகளிலும் உடைந்து போனவர்களாக, நாதி அற்ற நிலையிலே, புறம் தள்ளப்பட்ட நிலையிலே, எங்களுக்கென்று யாரும் இல்லையே என்ற நிலையிலே, எங்களுக்கென்று விடிவு காலம் பிறக்காதா என்ற நிலையிலே வேதனையோடு துடித்துக் கொண்டிருந்த ஒரு இனம், துடித்துக் கொண்டிருந்த ஒரு வர்க்கம் இந்த இஸ்ராயேல் மக்கள். இந்த மக்களை கண்ணீரோடு வேதனையோடு துடித்துக் கொண்டிருந்த இந்த மக்களை விடுவிப்பதற்காக தான் கடவுளால் அனுப்பப்படுகிறார் மோசே. மோசே கடவுளால் அனுப்பப்படுகிறார். என்னுடைய மக்களை விடுதலை செய்து விடுவிக்க வேண்டும், விடுவித்து கொண்டு வர வேண்டும், அந்த கட்டளையை நான் உனக்கு தருகிறேன் என்று கடவுள் மோசேயை பார்த்து சொன்னார். விடுதலை பயணம் 15ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை சொல்லுகிறது, ஆண்டவரே என் ஆற்றல், என் பாடல், அவரே என் விடுதலை, என் கடவுள். அவரே என் விடுதலை, என் கடவுள். ஆண்டவரே என் விடுதலை, என் கடவுள் என்று சொல்லுகிறார். கடவுளை அனுபவித்தார், அவரை ருசித்தார். ஆண்டவர் எவ்வளவு நல்லவர் என்று சுவைத்து பாருங்கள் என்று சொன்னது போல ஆண்டவரை அணு அணுவாக ரசித்தவர், அணு அணுவாக சுவைத்தவர் இந்த மோசே. ஆகவேதான் அவரால் சொல்ல முடிந்தது, என் விடுதலை அவரே, என் ஆற்றல் அவரே, என் பாடல் அவரே, என் ஆண்டவர் என்ற அந்த வார்த்தை மோசேயினுடைய வாயிலிருந்து வந்தது. இஸ்ராயேல் மக்களை வெளியே அழைத்து வருகிறார். எத்தனை தடைகள் அவருடைய வாழ்க்கையில வந்தது, எத்தனை தடைகள் வந்தது. அந்த தடைகளை எல்லாம் உடைத்தெறிந்த வல்லமை கடவுள் கொடுத்தது. கடவுள் வல்லமையை கொடுத்தார், ஆற்றலை கொடுத்தார். என் மக்களை விடுவிக்கக்கூடிய ஆற்றலை கொடுக்கிறேன் என்று சொன்னார். விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 11வது இறை வார்த்தையிலே வாசிக்கிற பொழுது அங்கே சொல்லப்பட்டிருக்கிறது, அவர்கள் மோசேயை நோக்கி, எகிப்தில் சவக்குழிகள் இல்லை என்றா?
நீர் எங்களை பாலை நிலத்தில் சாவதற்கு இழுத்து வந்தீர். எகிப்திலே சவக்குழிகள் இல்லை என்றா எங்களை இங்கே இழுத்து வந்தீர். ஏன்? நாங்கள் எகிப்திலே இருந்தோமே, அங்கே சவக்குழிகள் கண்ணுக்கு தெரியவில்லையா? ஏன் எங்களை இந்த பாலை நிலத்திலே அழைத்து வந்தீர்? இங்கே எங்களை கொன்று போடவா என்று மோசேக்கு எதிராக, கடவுளுக்கு எதிராக அவர்கள் பேசுகிறார்கள், முணுமுணுக்கிறார்கள். ஆனால் மோசே அவர்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவர் ஆற்றும் விடுதலையை நீங்கள் காண போகிறீர்கள். ஆமென், ஆமென். விடுதலை பயணம் 14ஆம் அதிகாரம் 18வது இறை வார்த்தை சொல்லுகிறது, பார்வோனையும் அவன் தேர்களையும் குதிரை வீரர்கள் அனைவரையும் வென்று நான் மாழ்ச்சியேறும்போது நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் உணர்ந்து கொள்வர் என்றார். நானே ஆண்டவர் என்று எகிப்தியர் அறிந்து கொள்வார்கள் என்று என் ஆண்டவர் மோசேயை பார்த்து சொல்லுகிறார். உங்களை எகிப்திலிருந்து வெளியே அழைத்து வந்த நான் இந்த செங்கடலை கடந்து உங்களை போக விட மாட்டேனா? உங்களை இந்த இடத்தில் சாகடிக்கவா அழைத்து வந்தேன்? கிடையாது. நீங்கள் என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் என்னுடைய மக்கள். நான் உங்களை சாகடிக்க விட மாட்டேன். எகிப்திலே இருந்த மக்களை விடுதலை செய்து அழைத்து வந்த கடவுள் அவர்களை பாதுகாத்தார், அவர்களை வழி நடத்தினார். அவர்கள் நடந்த வழிகள் எல்லாம் இருந்த தடைகளை எல்லாம் எடுத்து மாற்றினார். செங்கடலின் அருகிலே வந்து நிற்கிறார்கள். செங்கடல் அவர்களுடைய வாழ்க்கையிலே ஒரு தடை கல்லாக நிற்கிறது. முன்னாலும் செல்ல முடியவில்லை, பின்னாலும் செல்ல முடியவில்லை. முன்னால் சென்றால் கடல், கடலிலே விழுந்து சாக வேண்டும். பின்னால் சென்றால் பார்வோனுடைய படை நெருக்குகிறது. என்ன செய்வது? சாகும் சூழலிலே, இருள் சூழ் பள்ளத்தாக்கிலே நிற்கக்கூடிய அந்த நிலையைப் போல முன் செல்லவும் முடியாமல் பின் செல்லவும் முடியாமல் எல்லா வழிகளும் அடைக்கப்பட்டு நின்று கொண்டிருக்கிறார்கள் இந்த மக்கள். அந்த நேரத்தில் தான் என் ஆண்டவர் பேசுகிறார், உன்னுடைய கோலை நீட்டு, உன்னுடைய கோலை நீட்டு, கடல் இரண்டாக பிரியும், என் மக்களுக்கு விடுதலையை கொடுப்பேன். ஆண்டவர் சொன்னார், செய்தார். ஆமென், ஆமென், ஆமென். விடுதலையை கொடுப்பேன் என்று வாக்கு கொடுத்தவர் பெரியவர். மகனே மகளே, விடுதலையை தருவேன் என்று வாக்கு கொடுத்தவர் பெரியவர். மகனே மகளே, அவர் ஒரு வார்த்தை சொன்னால் அந்த வார்த்தை செய்து முடிக்காமல் திரும்பி வராது என்பதுதான் இறைவன் சொல்லக்கூடிய உண்மை. மிக அழகாக நடந்தது, அற்புதமாய் நடந்தது. செங்கடல் பிளந்தது, ஆண்டவரின் பிள்ளைகள் வெளியேறினார்கள். இன்று நம்முடைய வாழ்க்கையிலே சிறை, பலவிதமான சிறைகள் இருக்கலாம். நம்முடைய வாழ்க்கையிலே பலவிதமான சிறைகள் இருக்கலாம். கடன் பாரங்கள் என்ற சிறை, நோய் என்ற சிறை, குடும்ப வாழ்க்கையிலே முன்னேற முடியவில்லையே என்ற சிறை நம்மை கட்டி போட்டு முன்னே செல்ல முடியாமல் பின்னே செல்ல முடியாமல், எந்த இடம் போக போக்கிடம் எங்கே என்று தெரியாமல் துடித்து நிற்கக்கூடிய மகனே மகளே, இனி வாழ்வது வீண், சாவது என்ற நிலையிலே வாழ்ந்து கொண்டிருக்கிற மகனே மகளே, எல்லா வழிகளும் அடைபட்ட நிலையில என்ன செய்வது என்று தெரியாமல் துடித்துக் கொண்டிருக்கிற மகனே மகளே, உங்களுக்கான வழியை என் ஆண்டவர் ஆயத்தம் செய்வார். ஆமென், உங்களுக்கான வழியை என் ஆண்டவர் ஆயத்தம் செய்வார். ஆமென். உங்களுக்காக அனைத்தையும் உடைத்து போடுவார். உங்களுக்கான வழியை என் ஆண்டவர் ஆயத்தம் செய்து உங்களுக்கு விடுதலையை கொடுத்து இஸ்ராயேல் மக்களின் வாழ்வை உயர்த்தியவர் உங்களையும் உயர்த்துவார். மறந்து போகாதே என் மகனே மகளே, அவர் விடுதலையை தருபவர். இரண்டாவதாக பார்க்கிற பொழுது, ஆண்டவர் என் ஒளி. ஆண்டவர் எனக்கு ஒளியாக இருக்கிறார். எப்பொழுது ஒளி தேவைப்படும் என்று பார்க்கின்ற பொழுது, ஒரு மனிதனுடைய வாழ்க்கையிலே இருள் வருகின்ற பொழுது
அங்கு ஒளி தேவைப்படுகிறது. இருள் வருகின்ற பொழுது தடுமாறி அவன் துடித்துக் கொண்டிருப்பான். எதுவும் பார்க்க முடியாத சூழல், முன் செல்ல முடியாத சூழல், அனைத்து நிலைகளிலும் வெளிச்சமே இல்லாமல் இருளின் மத்தியிலே ஒரு மனிதன் வாழுகின்ற பொழுது எப்படி இருக்கும்? இருளை கண்டு பயரக்கூடிய பிள்ளைகள் உண்டு, இருட்டோடு போராடுகின்றவர்கள் உண்டு. அந்த இருள் வருகின்ற பொழுது வாழ்க்கையிலே எதுவும் நிலைக்காது. வெளிச்சம் இல்லை என்றால் தோல்வி, வெளிச்சம் இல்லை என்றால் வாழ்விலே எல்லா நிலைகளும் இழந்து போன அந்த நிலை. அப்படிப்பட்ட நிலையிலே வெளிச்சத்தை கொடுப்பவர் என் ஆண்டவர். ஆமென், ஆமென். இதோ மகனே, மகளே, நான் உனக்கு ஒளியாயிருக்கிறேன், உங்களை ஒளியாய் நான் மாற்றுகிறேன் என்று சொன்னவர் என் ஆண்டவர். திருப்பாடல் 27ஆம் அதிகாரம் 1வது இறைவார்த்தை சொல்கிறது, ஆண்டவரே என் ஒளி, அவரே என் மீட்பு. ஆண்டவரே என் ஒளி. திருப்பாடல் ஆசிரியர் தாவீது மிக அழகாக சொல்லுகிறார், ஆண்டவரே என் ஒளி. அவர் கண்டு கொண்டார், அவர் அனுபவித்தார். ஆண்டவரை அவர் அனுபவித்தார், ருசித்தார். என் ஆண்டவர் எனக்கு ஒளியாக இருக்கிறார். காரணம், நான் இருள் சொல் பள்ளத்தாக்கில் நடக்க நேர்ந்தாலும் என் ஆண்டவர் என்னை தடுக்கி விழச் செய்ய மாட்டார். என் ஆண்டவர் என்னை தடுக்கி விழச் செய்ய மாட்டார். துணிந்து முன் செல்லக்கூடிய ஆற்றலை என் ஆண்டவர் எனக்கு தருவார் என்று அவர் உணர்ந்தார். ஆண்டவர் அவருடைய வாழ்க்கையிலே ஒளியாயிருந்தார். என்று மகனே, மகளே, அந்த இருளின் வாழ்க்கையிலே நீ போராடி கொண்டிருக்கின்ற பொழுது, இருளின் மத்தியிலே நீ வாழ்ந்து கொண்டிருக்கின்ற பொழுது, அந்த இருளை எடுத்து மாற்றி ஒளியை கொடுப்பவராக என் ஆண்டவர் இருக்கிறார் என்பதை மறந்துவிடக்கூடாது. ஏசாயா 9ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை இவ்வாறு சொல்லுகிறது, கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேரொளியை கண்டார்கள். கார் இருளில் நடந்து வந்த மக்கள் பேர் ஒளியை கண்டார்கள். சாவின் நிழல் சூழ்ந்துள்ள நாட்டில் குடியிருப்போர் மேல் சுடர் ஒளி உதித்துள்ளது. சுடர் ஒளி உதித்துள்ளது. ஆமென், ஆமென். கார் இருளிலே நடந்து வந்த மக்கள், சாவின் பள்ளத்தாக்கில், இருள் சூழ் பள்ளத்தாக்கில் இருந்த மக்களுக்கு ஒளியாய் என் ஆண்டவர் வந்தார், ஒளியாய் என் ஆண்டவர் பிறந்தார். ஆமென். என் ஆண்டவர் ஒளியாய் பிறந்தார். என் ஆண்டவர் ஒளியாய் இந்த உலகத்திலே வந்தார். மக்கள் ஒளியின் பாதை எது என தெரியாமல் இருளிலே இருந்த தருணத்திலே ஒளியை கொடுக்க என் ஆண்டவர் இந்த உலகத்திலே பிறந்தார். ஆகவேதான் ஏசாயா 8ஆம் அதிகாரம் 22வது இறை வார்த்தை சொல்லுகிறது, தலையை தாழ்த்தி தரையை உற்று நோக்குவார்கள். தலையை தாழ்த்தி தரையை உற்று நோக்குவார்கள். எப்பொழுது ஒரு மனிதன் தரையை உற்று நோக்குவான்? நமக்கு தெரியும், மனிதனுடைய வாழ்க்கையில தோல்விகள் வருகின்ற பொழுது, முன்னால் செல்லக்கூடிய வாழ்க்கையில வெளிச்சம் இல்லாத பொழுது அவன் தரையை உற்று நோக்குவான். தரையை உற்று நோக்குதல் என்பது வாழ்க்கையிலே எல்லாம் இழந்து அவமானப்பட்டு உடைப்பட்டு நிற்கக்கூடிய ஒரு சூழல், எனக்கென்று யாரும் இல்லையே என்ற ஒரு சூழல். தரையை உற்று பார்க்கக்கூடிய நிலை. தொடர்ந்து வாசிங்க. எங்கு நோக்கினும் கார் இருள், எங்கு நோக்கினும் கார் இருள், கடும் துயர், மனவேதனைகளே புலப்படும், மனவேதனைகளே புலப்படும். கார் இருள் அவர்களை ஆட்கொள்ளும், கார் இருள் அவர்களை ஆட்கொள்ளும். பாருங்க, கார் இருள், கடும் துயர், வேதனைகள், கலக்கங்கள் ஒரு மனித வாழ்வை சீரழிக்கிறது, மனிதனுடைய வாழ்வை சீரழிக்கிறது. சாதாரண இருள் என்றால் தடுமாறி நடந்து செல்லலாம். கார் இருள் என்று சொல்லுகின்ற பொழுது முன்னால் நிற்பது எதுவும் கண் முன்னால் தெரியாது. அதே போலதான் கடும் துயர். சாதாரண துயரத்திற்கும் கடுமையான துயரத்திற்கும் வேறுபாடு உண்டு. மனிதன் இன்று தன்னுடைய வாழ்க்கையிலே பலவிதமான பிரச்சனைகள்,
வாழ முடியாத பிரச்சனை, வெளியே சொல்ல முடியாத பிரச்சனைகள் அனைத்தையும் மனதுக்குள்ளே பூட்டி வைத்தவாறு மனிதன் தடுமாறி கொண்டிருக்கிறான், தடுமாற்றத்தோடு இருக்கிறான். அவ்வாறு தடுமாற்றத்தோடு இருக்கக்கூடிய மனித வாழ்க்கையில்தான் என் ஆண்டவர் ஒளியாய் வந்தார். யோவான் 8ஆம் அதிகாரம் 12வது வசனம் சொல்லுகிறது, மீண்டும் இயேசு மக்களை பார்த்து, உலகின் ஒளி நானே, என்னை பின்தொடர்பவர் இருளில் நடக்க மாட்டார். இருளிலே ஒளியாய் என் ஆண்டவர் இயேசு வந்தார். இருளிலே ஒளியாய் என் ஆண்டவர் வந்தார். நானே உலகின் ஒளி, என்னை பின்தொடர்பவர்கள் ஒருபோதும் இருளிலே நடக்க முடியாது, நடக்க மாட்டார்கள் என்று என் ஆண்டவர் சொல்லுகிறார். அப்படி பார்க்கின்ற பொழுது மகனே, மகளே, ஒரு கிறிஸ்தவன் ஆண்டவருடைய திருமொழிக்கை பெற்று ஆண்டவரின் பின்னால் நடக்கக்கூடிய மனிதன் ஒருபோதும் இருளிலே விழ மாட்டான். இருள் அவனை சுற்றி வராது. எந்த விதமான தோல்விகளும், எந்த விதமான பிரச்சனைகளும், அவமானங்களும், ஏளனங்களும், குறைகளும் மனித வாழ்க்கையிலே வராது. காரணம், என் ஆண்டவர் ஒளியாய் இருக்கிறார். என் ஆண்டவர் பிரகாசமாயிருக்கிறார். உங்களுடைய வாழ்க்கையை ஒளியாய் மாற்றுபவர் என் ஆண்டவர். மூன்றாவதாக நாம் பார்க்கின்ற பொழுது, ஆண்டவர் எனக்கு அடைக்கலமாயிருக்கிறார். என் ஆண்டவர் நம்முடைய வாழ்க்கையிலே அடைக்கல பாறையானவர். அவர் அடைக்கல பாறையாயிருக்கிறார். மகனே, மகளே, நீங்கள் செல்லக்கூடிய இடமெல்லாம் ஆண்டவர் பாதுகாக்கிறார். அவர் கோட்டையாய், அரணாய், பாறையாயிருக்கிறார். திருப்பாடல் 46ஆம் அதிகாரம் 1வது வசனம் சொல்லுகிறது, கடவுள் நமக்கு அடைக்கலமும் ஆற்றலுமாய் உள்ளார். கடவுள் நமக்கு அடைக்கலமாயிருக்கிறார். ஆமென், ஆமென், ஆமென். என் ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கலமாயிருக்கிறார். மகனே, மகளே, அடைக்கலம் என்று சொல்லுகின்ற பொழுது பொதுவாக நமக்கு தெரியும், இந்த கோழி குஞ்சு பொரித்த பிறகு அந்த குஞ்சுகளோடு இறை மேய செல்லும். அவ்வாறு செல்லுகின்ற பொழுது கழுகோ பருந்தோ ஏதாவது பறவைகளினால் அந்த கோழி குஞ்சுகளுக்கு ஏதாவது ஆபத்து வருகிறது என்றால் உடனே இது குரல் எழுப்பும். குரல் எழுப்பினவுடன் அந்த குஞ்சுகள் எல்லாம் அந்த கோழியை தேடி வரும். உடனே இந்த கோழியானது தன்னுடைய சிறகுகளை விரிக்க அந்த குஞ்சுகள் சிறகுகளுக்கு உள் அடைக்கலம் பெறுவதை பார்க்கலாம். அப்படி இருக்கும் பொழுது அந்த குஞ்சுகளுக்கு எந்த ஆபத்தும் வராது. அதே போலதான் என் ஆண்டவர் தன்னுடைய இரு கரங்களையும் விரித்தவராய், மகனே, மகளே, என்னை தேடி வா, என்னோடு இணைந்து வா, என்னை தேடி வருகின்ற பொழுது உனக்கு பாதுகாப்பு உண்டு, நான் உனக்கு அடைக்கல பாறையாய் இருக்கிறேன் என்ற அந்த உயரிய வார்த்தையை என் ஆண்டவர் சொல்லுகிறார். ஆண்டவருடைய அந்த விலா, குத்தி திறக்கப்பட்ட அந்த விலாவானது பாறையின் இடுக்குக்கு அடையாளப்படுத்தப்படுகிறது. காரணம், பாறையின் இடுக்கிலே பறவைகள் கூடு கட்டி வாழும். பறவைகள் கூடு கட்டி வாழும். அப்படி வாழுகின்ற பொழுது அந்த பறவைகளுக்கு எந்த ஆபத்தும் இராது. அந்த பாறையானது பாதுகாப்பு கொடுப்பதாய் இருக்கிறது. அதே போலதான் என் ஆண்டவர் இயேசுவினுடைய விலாவுக்குள்ளே யாரெல்லாம் அடைக்கலம் புகுகின்றார்களோ அவர்களுக்கு ஆபத்தே கிடையாது. காரணம், என் ஆண்டவர் அவர்களை பாதுகாக்கிறார். ஆமீன், ஆமீன். அவருடைய சட்டைகளின் அடியிலே பாதுகாத்து நம்மை பராமரித்து கொண்டிருக்கிறார். விபிலியம் மிக அழகாக சொல்லுகிறது. திருப்பாடல் 125ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை சொல்லுகிறது, எருசலேமை சுற்றிலும் மலைகள் இருப்பது போல, எருசலேமை சுற்றி மலைகள் இருப்பது போல ஆண்டவர் இப்போதும் எப்போதும் தம் மக்களை சுற்றிலும் இருப்பார். ஆண்டவர் எப்பொழுதும் எந்நாளும் தன் மக்களை சுற்றி இருக்கிறார். மகனே, மகளே, எருசலேம் நகருக்கு சென்றீர்களேயானால், அல்லது எருசலேமினுடைய புவியியல் அமைப்பு
நில அமைப்பு எவ்வாறு இருக்கிறது என்று பார்த்தால் அந்த இடம் முழுவதும் மலைகளால் சூழ்ந்திருக்கும். இந்தியாவிலே 3 பக்கம் கடல், ஒரு பக்கம் மலை. ஆனால் இந்த எருசலேமை பார்க்கின்ற பொழுது சுற்றி 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 மலைகளாக இருக்கும். இந்த மலைகள் அதிகமாக எருசலேம் நகரை சுற்றி இருக்கின்ற காரணத்தினால் அந்த எருசலேம் நகருக்கு எதிரிகளால் ஆபத்து கிடையாது. ஆகவேதான் அந்த திருப்பாடல் ஆசிரியர் அதை மையமாக வைத்து சொல்லுகிறார், எருசலேமை சுற்றி மலைகள் இருப்பது போல ஆண்டவர் உங்களை சுற்றி இருக்கிறார். அப்படியெனில் ஆண்டவர் நமக்கு யார்? அவர் பாறை. ஆகவேதான் பாடல் வரிகள் கூட இவ்வாறு சொல்லுகிறது, அடைக்கல பாறை, ஆண்டவரே என் பாறை, ஆண்டவரே என் கோட்டை, ஆண்டவரே என் புகலிடம். ஏன் இந்த வார்த்தையெல்லாம் வந்தது? காரணம் இந்த வரிகள் தான். ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பவர், அவர் நம்முடைய புகலிடமாயிருப்பவர். அந்த கற்களில் நம்முடைய தலையை மோதினால் பாதிப்பு கற்களுக்கு அல்ல, மலைக்கு அல்ல, நம்முடைய தலைக்கு. மோதுகிறவர்கள் தான் பாதிப்பு. அப்படியெனில் ஆண்டவர் நம்மை சுற்றி அரணாய் இருக்கின்ற பொழுது நமக்கு எதிராக வந்து யாரெல்லாம் மோதுகிறார்களோ அவர்களுக்கு தான் காயமே தவிர நமக்கு காயம் வராது. ஆமேன், ஆமேன். என் ஆண்டவருடைய உயிருள்ள வார்த்தை இது. அடுத்ததாக திருப்பாடல் 46ஆம் அதிகாரம் 2வது இறை வார்த்தை சொல்லுகிறது, ஆகையால் நில உலகம் நிலை குலைந்தாலும், நில உலகம் நிலை குலைந்தாலும், மலைகள் ஆழ்கடலில் அதிர்ந்து நடுங்கினாலும், மலைகள் ஆழ்கடலில் அமிழ்ந்து நடுங்கினாலும், கடலின் அலைகள் கொந்தளித்து பொங்கினாலும், கொந்தளித்து பொங்கினாலும், அவற்றின் பெருக்கால் குன்றுகள் அதிர்ந்து நடுங்கினாலும், நடுங்கினாலும் எங்களுக்கு அச்சம் என்பதே இல்லை, எங்களுக்கு அச்சம் என்பதே கிடையாது. ஏனெனில் ஆண்டவர் நம்மோடு இருக்கிறார். ஆண்டவர் நமக்கு பாதுகாப்பு கொடுப்பவராய் இருக்கிறார். விவிலியம் சொல்லுகிறது, நில உலகம் நிலை குலைந்தால், அதாவது பூமியானது நிலை குலைந்தால் என்ன வரும்? நில நடுக்கம் வரும். ஆழ்கடலிலே அந்த மலைகள் நடுங்கினால் என்ன வரும்? அலைகள் எழும்பும், அது சுனாமியாக இருக்கும். ஆக சுனாமி வந்தாலும் நிலநடுக்கம் வந்தாலும் உங்களுக்கு பயமே இல்லை, உங்களுக்கு அச்சமே இல்லை. என் ஆண்டவர் பாதுகாக்கிறார் மகனே, மகளே. என் ஆண்டவர் உங்களுக்கு அடைக்கல பாறையாயிருக்கிறார். அவரை பற்றி பிடிக்கின்ற பொழுது அவர் நம்மை வழி நடத்துவார். இறுதியாக ஒரு வார்த்தை கூட பார்க்கலாம். எஸ்தர் 4ஆம் அதிகாரம் 14 சொல்லுகிறது, சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி, சாவுக்குரிய துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தாள், ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தாள். பாருங்க, சாவின் துன்பத்தில் துடித்த எஸ்தர் அரசி ஆண்டவரிடம் அடைக்கலம் புகுந்தாள். அவளுடைய வாழ்வு மாறியது. மகனே, மகளே, இதோ இந்த நாளிலே நம்முடைய அடைக்கலமாய், பாதுகாப்பாய், புகலிடமாய், ஒளியாய், வழியாய் இருக்கக்கூடிய ஆண்டவரிடம் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து ஆண்டவருடைய பார்வை நம் மீது விழ வேண்டும். ஆண்டவருடைய பார்வை நம்மை நாடி தேடி வர வேண்டும். ஆண்டவர் என்னுடைய வாழ்விலே அரணாயிருக்க வேண்டும், பாதுகாப்பவராயிருக்க வேண்டும் என்று அப்படி எல்லோரும் முழந்தால் படியிட்டு நற்கண்ணை ஆண்டவரின் முன்னால் நம்மை ஒப்பு கொடுப்போம். ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே, நீர் எனக்கு விடுதலை தருபவராய், நீர் என்னை பாதுகாப்பவராய், நீர் எனக்கு ஒளியாய் வழியாய் இருக்கிறீரே அப்பா, நீர் என்னோடு இருந்து என்னை வழி நடத்தும், பாதுகாத்து கொள்ளும் என்று சொல்லி ஒப்பு கொடுப்போமா? விடுதலை நாயகரே, விடுதலை தருபவரே, விடுதலை நாயகரே, விடுதலை தருபவரே, கோடி கோடி நன்றி தெய்வமே, கோடி கோடி நன்றி தெய்வமே. நீரே என் கடவுள், நீரே என் ஆற்றல்,
நீரே என் கடவுள், நீரே என் ஆற்றல். விடுதலை நாயகரே, விடுதலை தருபவரே, கோடி கோடி நன்றி தெய்வமே. விடுதலை நாயகரே, விடுதலை தருபவரே, கோடி கோடி நன்றி தெய்வமே. நீரே என் கடவுள், நீரே என் ஆற்றல், நீரே என் கடவுள், நீரே என் ஆற்றல். விடுதலை நாயகரே, விடுதலை தருபவரே, கோடி கோடி நன்றி தெய்வமே. கோடி கோடி நன்றி தெய்வமே. எகிப்திலிருந்து என்னை அழைத்து வந்தீரே, விடுதலை தந்து என்னை வழி நடத்தினீர். எகிப்திலிருந்து என்னை அழைத்து வந்தீரே, விடுதலை தந்து என்னை வழி நடத்தினீர். நீரே என் கடவுள், நீரே என் ஆற்றல், நீரே என் கடவுள், நீரே என் ஆற்றல். விடுதலை நாயகரே, விடுதலை தருபவரே, கோடி கோடி நன்றி தெய்வமே. விடுதலை நாயகரே, விடுதலை தருபவரே, கோடி கோடி நன்றி தெய்வமே. செங்கடல் பிளந்து புது பாதை தந்தீரே, புது வாழ்க்கையை தந்து என்னை காத்து கொண்டீரே. செங்கடல் பிளந்து புது பாதை தந்தீரே, புது வாழ்க்கையை தந்து என்னை காத்து கொண்டீரே. நீரே என் கடவுள், நீரே என் ஆற்றல், நீரே என் கடவுள், நீரே என் ஆற்றல். விடுதலை நாயகரே, விடுதலை தருபவரே, கோடி கோடி நன்றி தெய்வமே. அப்பா விடுதலை நாயகரே, விடுதலை தருபவரே, கோடி கோடி நன்றி தெய்வமே. கோடி கோடி நன்றி தெய்வமே. காருருளில் நான் நடந்து சென்றேனே, பேரொளியை நான் காண செய்தீரே. காருருளில் நான் நடந்து சென்றேனே, பேரொளியை நான் காண செய்தீரே. நீரே என் கடவுள், நீரே என் ஆற்றல், நீரே என் கடவுள், நீரே என் ஆற்றல். கோடி கோடி நன்றி தெய்வமே. அப்பா கோடி கோடி நன்றி தெய்வமே. விடுதலை தருபவரே, விடுதலை நாயகரே, கோடி கோடி நன்றி தெய்வமே. விடுதலை நாயகரே, விடுதலை தருபவரே, கோடி கோடி நன்றி தெய்வமே. நீரே என் கடவுள், அப்பா நீரே என் ஆற்றல், ஓ நீரே என் கடவுள், நீரே என் ஆற்றல். கோடி கோடி நன்றி தெய்வமே, கோடி கோடி நன்றி தெய்வமே. கோடி கோடி நன்றி தெய்வமே, கோடி கோடி நன்றி தெய்வமே, கோடி கோடி நன்றி தெய்வமே. அப்படியே இரண்டு கரங்களையும் மார்போடு அணைத்து பிடிப்போமா? மகனே மகளே,
நம் முன்னால் வீற்றிருப்பவர் பெரியவர். நான் உங்களுக்கு விடுதலையை தருவேன் என்று சொன்ன ஆண்டவர் உயிரோடு தமது பத்திலே வீற்றிருக்கிறாரே. மகனே, மகளே, வாழ்வின் அனைத்து வாசல்களும் அடைக்கப்பட்டு முன்னேறி செல்ல முடியாமல் தடுமாறிக் கொண்டிருக்கிறேன் என்று புலம்பலோடு வேதனையோடு இருக்கக்கூடிய மகனே, மகளே, எல்லா வழிகளும் அடைபட்டு போன நிலையிலே, எல்லா வழிகளும் அடைபட்டு போன நிலைகளே, உறவுகளால் நண்பர்களால் குடும்பத்தினரால் எந்த விதமான நிலையிலும் எனக்கு முன்னேற்றம் இல்லையே என்று கதறி துடிக்கக்கூடிய மகனே, அப்பா, எனக்கென்று ஒரு வழியை காட்ட மாட்டீரா? எனக்கென்று ஒரு பாதையை காட்ட மாட்டீரா? எனக்கென்று ஒரு வாழ்வை காட்ட மாட்டீரா என்று கதறக்கூடிய ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஏதோ இந்த நேரத்திலே உம்முடைய பாதத்திலே ஒப்பு கொடுக்கிறோம் ஐயா. விடுதலையின் நாயகனே, விடுதலையின் நாயகனே, விடுதலையை தருபவரே, உம்மை தேடி வந்து ஒவ்வொரு பிள்ளைகளையும் அரவணைத்து விடுதலையை கொடுத்தவரே, உம்மை வல்லமையோடு வேண்டுகிறோம். எங்கள் வாழ்வில் இருக்கக்கூடிய சிறைகள், எங்களை முன்னேற விடாத சிறைகளை இந்த நாளிலே உடைத்தெறிவீராக, இந்த நாளிலே உடைத்தெறிவீராக, விடுதலையை கட்டளையிடுவீரா. மோசே பாடினாரே, ஆண்டவரே என் விடுதலை என் கடவுள் என்று சொன்னது போல, அப்பா, நீரே என் விடுதலை என்று, நீரே என் கடவுள் என்று உம்மை தேடி நாடி ஓடி வந்திருக்கிறேன் அப்பா. உம்மை நாடி தேடி ஓடி வந்திருக்கிறேன் இயேசுவே. வறுமை, கடன் பார, திருமணமாகாத நிலை, திருமணமாகி குழந்தை பாக்கியமா இல்லாத நிலை, அதோடு இணைந்து வாழ்க்கையில நோய்கள் ஒன்று மாறி ஒன்றாக நோய்கள் என்ற அந்த நிலை, சரியான வேலை இல்லாத நிலை, குடும்ப வாழ்க்கையிலே போராட்டம், இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்வை சூனியமாக்கி, இவைகள் எல்லாம் என்னுடைய வாழ்க்கையிலே சிறையா வந்து நிற்க, இதோ உடைந்து போய் மூலையிலே முடங்கி கிடக்கிறேன் ஐயா, மூலையிலே முடங்கி கிடக்கிறேன் ஐயா. எனக்காக வழியை திறப்பீரா? எனக்காக வழியை திறப்பீரா? செங்கடலை பிளந்தவரே, செங்கடலை உடைத்தவரே, என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை, ஒரு அதிசயத்தை இந்த நாளிலே கட்டளை இடுவீரா? ஒப்புக்கொடுக்கிறேன் ஐயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா, அல்லேலூயா. என் இயேசையா, அல்லேலூயா. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு?
எவ்வேளையும் ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. இம்மையிலும் நீரே, மறுமையிலும் நீரே. எந்நாளுமே ஐயா நீர்தானே. எந்நாளுமே ஐயா நீர்தானே. உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? உம்மை அல்லாமல் எனக்கு யாருண்டு? என் இயேசையா அல்லேலூயா. என் இயேசையா அல்லேலூயா. என் இயேசையா அல்லேலூயா. என் இயேசையா அல்லேலூயா. என்னுடைய வாழ்க்கையிலே உம்மை அன்றி யாரும் இல்லை அப்பா. என் வாழ்க்கையிலே உம்மை அன்றி எனக்கு வேறு யாரும் இல்லை அப்பா. உம்மை அணு அணுவாய் சுவைத்து உம்மை அனுபவித்த மோசே தன்னுடைய வாழ்க்கையிலே நீர் விடுதலை கொடுப்பவர் என்று கண்டு கொண்டாரே. அதே போல் ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையிலும் நீர் விடுதலை தருபவர் என்பதை கண்டுகொள்ளக்கூடிய வல்லமை கொடுத்தீரே. என்னுடைய வாழ்க்கையிலே இருளில் நான் தடுமாறும் போது, இருளின் நிகழ்வுகள் என் வாழ்வை அச்சுறுத்தும் பொழுது, செய்யக்கூடிய தொழிலிலே முன்னேற்றமில்லை. எந்த தொழிலை செய்தாலும் அதிலே உயர்வு இல்லை. எதை செய்தாலும் என்னுடைய வாழ்க்கையிலே வெற்றி இல்லை. எல்லா நிலைகளிலும் தோல்வி மேல் தோல்வி என்ற நிலையிலே நான் வேதனையோடு துடித்து கொண்டிருக்கிறேன் என்ற நிலையில் வேதனைப்பட்டு கொண்டிருக்கிற மகனே, மகளே, என் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாயிருக்கிறார். என் ஆண்டவர் உங்களுடைய வாழ்க்கையிலே வெளிச்சமாயிருக்கிறார். மகனே, மகளே, இதோ எனக்கென்று பாதுகாப்பில்லையே, எனக்கென்று புகலிடம் இல்லையே, என்னுடைய உறவுகள் என்னை விட்டு போனார்களே, என்னுடைய உடன் பிறப்புகள் என்னை கை கழுவி விட்டார்களே, என்னுடைய கணவன் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே, என்னுடைய மனைவி என்னை ஏற்றுக்கொள்ளவில்லையே, எல்லா நிலைகளிலும் நான் உடைபட்டு போய் தன்னம் தனியாய் வாழ்க்கையில போராடி கொண்டிருக்கிறேன் என்று கவலையோடு இருக்கக்கூடிய மகனே, மகளே, உனக்கு அடைக்கலமாய் அடைக்கல பாறையாய் வாழ்வு தருபவராய் என் ஆண்டவர் உங்களுக்காயிருக்கிறார். என் ஆண்டவர் உங்களுக்காயிருக்கிறார். மகனே, மகளே, நான் உங்களுக்கு அடைக்கல பாறை, நான் உங்கள் கோட்டையாய் கேடயமாய் இருக்கிறேன். உங்களுக்கு வரக்கூடிய எந்த ஆபத்துக்களாக இருந்தாலும் அந்த ஆபத்திலிருந்து விடுதலையை தரக்கூடிய வல்லமை நிறைந்த கடவுளாய் நான் இருக்கிறேன். மகனே, மகளே, நீ உடைந்து போகாதே, நீ சோர்ந்து போகாதே என்று வல்லமையாய் சொல்லக்கூடிய ஆண்டவர் நம்முடைய ஆண்டவர். மகனே, மகளே, இதோ அந்த வல்லமையான ஆண்டவரின் முன்னால் நம்மை முழுமையாக ஒப்பு கொடுப்போம். வல்லமையான ஆண்டவர், நம்மை பாதுகாப்பவர், நம்மோடு எந்நாளும் இருப்பேன் என்று சொன்னவர், அடைக்கல பாறையாய் ஒளியாய் இருப்பவர்,
விடுதலையை தந்து வழி நடத்தியவரின் முன்னால் நம்மை ஒப்பு கொடுத்து அவர் நமக்கு கொடுக்கக்கூடிய ஆசிரை மாண்புயர் என்ற பாடலின் வழியாய் பெற்றுக்கொள்வோம். மாண்புயர் யூவருள் அனுமானத்தை தாழ்ந்து பணிந்து ஆராதிப்போ. பழைய நியம முறைகள் அனைத்தும் இனி மறைந்து முடிவு பெறுக. புதிய நியம முறைகள் வருக. புலன்களாலே மனிதன் இதனை அறியாயியலா. குறையை நீக்க விசுவாசத்தின் உதவி பெறுக. பிதாவர்க்கும் சுதனவர்க்கும் புகழ்ச்சியோடு வெற்றியார்க்கும். மீட்பின் பெருமை மகிமையோடு வலிமை வாழ்த்து யாவுமாக. இருவரிடமாய் வருகின்றவராம் தூய ஆவியானவர்க்கும் அளவில்லாத சம புகழ்ச்சி என்றுமே உண்டாகுக. ஆமென். மன்றாடுவோமாக. இறைவா, இந்த வியப்புக்குரிய திருவருள் சாதனத்திலே உம்முடைய திருப்பாடுகளின் நினைவை எங்களுக்கு விட்டு சென்றீ. உமது திருவுடல் திரு ரத்தம் இவற்றின் மறைபொருளை வணங்கும் நாங்கள் மீட்பின் பலனை இடைவிடாமல் அனுபவிக்க அருள் புரியுமாறு உம்மை வேண்டுகின்றோம். என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. உயிரோடு எழுந்தவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோ. பாதாளம் வென்றவரே, உம்மை ஆராதனை செய்கின்றோ. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. நித்திய ஸ்துதிக்குரிய பரிசுத்த பரமதிவ்ய நற்கருணைக்கு சதா காலவும் ஆராதனையும் ஸ்துதி ஸ்தோத்திர நமஸ்காரமும் உண்டாவ கடவது. இயேசுவில் பிரியமானவர்களே, ஒவ்வொரு வாரமும் சனிக்கிழமை மாலை 7 மணிக்கு நற்கருணை ஆராதனையானது மிரியம் தொலைக்காட்சியில் ஒளிபரப்பப்படுகிறது. அதோடு இணைந்து ஒவ்வொரு நாளும் காலையிலே விவிலிய விளக்கங்களானது 5 நிமிடம் கொடுக்கப்படுகிறது. தற்பொழுது விடுதலை பயணத்திலிருந்து அந்த விளக்க உரைகளானது கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கிறது. இந்த நிகழ்வுகளை நீங்கள் கண்டுகளித்து பிறருக்கும் எடுத்துச் சொல்லி இறைவனுடைய ஆசிரை பெற்று நற்செய்தியின் சாட்சிகளாய் வாழ உங்களை அன்போடு அழைக்கிறோம். ஆமீன்.